நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மல்லி 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 மல்லி. வாயைத் திறந்து நேருக்கு நேர் உங்க முகம் பார்த்து என்னோட காதல சொல்ல கூட முடியல. அப்படி ஒரு நாள் எப்போ வரப்போதோ, இல்லனா வருமானு கூட தெரியல. அது வராமலே கூட போயிடலாம்ல, யாருக்கு தெரியும்? என்ன மல்லி? ஃபோன். இவர் எதுக்கு இந்நேரத்துல கால் பண்றாரு? சொல்லுங்க குணசேகர். சார் என்னாச்சு குணசேகர்? சார், நம்ம பெரும்பாக்க சைட் அபார்ட்மெண்ட் பில்டிங். ஆமா, சொல்லுங்க என்னாச்சு? அது கொஞ்சம் பதறாம சொல்லுங்க. அபார்ட்மெண்ட் பில்டிங் என்னாச்சு? பில்டிங் டோட்டலாவே இடிஞ்சு விழுந்துருச்சு சார். எப்படின்னு தெரியல சார். என்ன சொல்றீங்க குணசேகர்? இது எதுக்குமே சான்ஸே இல்லையே. என்ன ரீசன் அது? சார் நீங்க உடனே வாங்க சார். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சைட்ல தான் சார் இருக்கேன். சார் இப்பதான் வந்தேன். அங்க வேற ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கா? அது வந்து நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்க சார். ஓ மை காட். அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க உடனே. நான் அதை உடனே வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே சார். குணசேகர், நான் கிளம்பிட்டேன். என்ன நடக்குதோ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? ஓகே சார். டேய், இவனை பிடிச்சு கட்டுங்கடா. சரிங்க. என்னங்க? யாரு? என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். எங்க? யாருக்கு என்னங்க ஆச்சு? நான் வந்து சொல்றேன் மல்லி. ஏதோ பில்டிங்னு சொன்னீங்களே, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல? அதெல்லாம் தெரியல மல்லி. பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு குணசேகர் சொல்றாரு. அதெல்லாம் எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்னும் இருக்காது. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் வேணா வரேங்க. இல்ல மல்லி, இல்ல, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஃபோன் பண்ணுங்க. சரி வரேன். ஏதோ இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னாரு. குணசேகரன், 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 எங்க இருக்கீங்க சார்? யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க? இந்த இடத்துக்கு வான்னு சொன்னா நான் வந்திருப்பேன்ல. அதுக்கே அந்த அளவுக்கு பொய் சொல்லி நான் வர வைக்கணும்? முதல்ல இவரை அவுத்து விடுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். முதல்ல அவுத்து விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். டேய், அவுத்து விடுறா. சார் சரிங்க. ஒண்ணும் இல்ல குணசேகரன், நீங்க போங்க சார். நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க குணசேகரன், போங்க சார். யோ, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? எது மாமா அசிங்கம்? நீங்க அம்மாவா நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வெண்பாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே, நாங்க உங்களை இப்படி வர வச்சது அசிங்கமா இருக்கா? அதை விட அசிங்கமா மாமா? இப்போவும் என் பொண்ணை நீ கொலை பண்ணியிருந்தா கூட என்னுடைய மருமகங்கிற முறையில தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பேத்தியை நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் உன் வழிக்கே வரமாட்டேன். எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னைக்குமே வெண்பாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்னால முடியாது. அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் என்னால முறியடிக்க முடியும். இந்த பாருங்க, வெண்பாவை வாங்குற சாக்குல என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை ஆகும். டேய், வாய் மூடு. இந்த பார், இன்னைக்கு உனக்கு 3 ஆப்ஷன் தர்றேன். யோ, நீ யாரையா எனக்கு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு? மாமா, நீங்க பேச அவர் பேச இது பிரச்சனையா மாறிட்டு தான் இருக்கும். முதல்ல அப்பா என்ன ஆப்ஷன் சொல்றாருன்னு கேளுங்க. முதல் ஆப்ஷன், என் பேத்தியை மரியாதை நீ என்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிடு. நாங்க யாரும் உன் வழியில குறுக்க வரவே மாட்டோம். நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். மாசம் ஒரு தடவை நீ தாராளமா என் வீட்டுக்கே வந்து என் பேத்தியை பார்த்துட்டு போகலாம். என்ன நான் சொல்றது? ஏய், எல்லாத்தையும் கேட்டுட்டு அடி உத. ரெண்டாவது ஆப்ஷன், உனக்கு உன் பொண்ணு கூடவே இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பேசாம நிசாவை கல்யாணம் பண்ணிக்க. அப்பா, மூணாவது ஆப்ஷன் சொல்லிடுங்க. மாமாக்கு ரெண்டாவது ஓகே இல்ல போல. யாரோ ஒருத்திய நம்பி வெண்பாவை கையில குடுக்கறதுக்கு
என் கையில அவளை கொடுத்தா குறைஞ்சா போயிட போறாரு. நான் வெண்பாவையும் நல்லா பாத்துக்குவேன், மாமாவையும் நல்லா பாத்துக்க போறேன். அது அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருப்பா. அம்மா அந்த ஆளுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கம்மா. இந்த பார், 3வது ஆப்ஷன் சொல்றேன் கேட்டுக்க. இது ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். இப்ப நம்ம பசங்க கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க. என்னன்னு பாக்குறியா? நீ செத்து போயிடு. சரி, உன்னோட 3 ஆப்ஷன் சொல்லிட்ட, என்கிட்ட ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, கேக்குறியா? ஆப்ஷன் ஏ, என்னோட வழியில நீங்க 2 பேரும் குறுக்க வரக்கூடாது. ஆப்ஷன் பி, என் கண்ணுல நீங்க 2 பேரும் படவே கூடாது. ஆப்ஷன் சி, இனிமே இந்த உலகத்துல நீங்க 2 பேருமே இருக்க கூடாது. எப்படி வசதி? ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவனை. போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போயிடலாம்டா. ஓடு ஓடு ஓடு. நில்றா. டேய் நில்லு. டேய் யோ நில்லியா. யோ நில்லு. யோ நில்லியா. யோ நில்லு. பசிக்கிறான். ஏய் ஓடு. என்ன பிரச்சனைங்க? அவங்களே விரட்டிட்டு இருக்கீங்க? இது என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம் சார். என்னோட வைஃப் இறந்துட்டாங்க. அவங்களோட அப்பன் தான் இப்ப ஓடினா பாருங்க அந்த ஆளு. எப்பா பார்த்தாலும் என் குழந்தைய குடுக்க சொல்லி கேட்டு ஆளு வச்சு மிரட்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்னடான்னா என் கம்பெனி ஸ்டாஃப புடிச்சு வச்சுக்கிட்டு அவரை விட்டு எனக்கு போன் பண்ண வச்சு இங்க சைட்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்ன வர வச்சுட்டாங்க சார். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் சேர்ந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஸ்டாஃப் எங்க? அவங்க அவரை ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்ல சார், நான் வந்தோன்னு அவரை பத்திரமா அனுப்பிச்சிட்டேன். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. காலையில ஸ்டேஷனுக்கு 10-11 மணிக்கு வந்துருங்க. அவரையும் வர சொல்லுங்க. சரியா? சரிங்க சார். உங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுங்க. ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் இந்தாங்க சார், இது என்னோட கார்டு. சரி, ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, பாப்போம். ஓகே சார். இப்படியே சும்மா விட்டா இன்னும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ரஞ்சிதா அதுக்கு இன்னத்துக்கு இங்க வந்துட்டு போறான். உனக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? விசாரிப்பா. ஏய் நில்லடி. நான் ஒருத்தி இங்க நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. மா, முதல்ல உள்ள வாமா. இங்க வச்சுதான் எல்லாத்தையும் பேசுவியா? என்கிட்ட நீ நல்லா கத்து. இந்த நேரத்துல நீ எங்கடி போயிட்டு வர? ஆ, நீ ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாம போயிட போகுது. அப்புறம் நம்ம இந்த வீட்லயே இருக்க முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை? உள்ள வா, பேசிக்கலாம். ஏய் நில்லு. நீ ஃபர்ஸ்ட் எங்க போயிட்டு வர அத முதல்ல சொல்லு. அதையே இப்ப கேட்டுட்டு இருக்க? ரூம்ல போய் கேட்டா என்னவா? ஏய், நீ இவ்ளோ பேசுறதுக்கு ஒரே வார்த்தையில எங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன், போதுமா? என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? நிஜமா மெடிக்கல் ஷாப் தான் போயிட்டு வரேன். உன்னை நான் நம்ப மாட்டேன்டி. உண்மையை சொல்லு, எங்க போயிட்டு வர? ஏமா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இருக்கிற தலைவலி பார்த்தா இப்ப நீ வேற. ராத்திரி பூரா தூங்கல, ஒரே தலைவலி, லேசா காய்ச்சல் வேற.
அதான் காலையிலே கிளம்பி மாத்திரை வாங்க போனேன். உனக்கும் வேணுமா? புடி, இந்தா வாயில போட்டுக்கோ. புடிடி. வா விஜய், எங்கடா போயிட்டு வர நீ? ரஞ்சிதா நில்லு. எங்க போயிட்டு வர நீ? ஏய், நான் ஒன்ன கேக்குறேன், நீ என்ன அவளை கேட்டுட்டு இருக்க? அவ எங்க போயிட்டு வரான்னு முதல்ல கேளுக்கா. சொல்லு ரஞ்சிதா, எங்க போயிட்டு வர? உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர? மாமா, எனக்கு ஒரே தலைவலி, காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. அதான் டேப்லெட் வாங்க போனேன். இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல மாமா. எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுதான். இந்தாங்க மாத்திரை எங்க இருக்கு, போதுமா? மாத்திரை வாங்குறதுக்கு நீ அவ்வளவு தூரம் வரணுமா? ஏன் இங்கெல்லாம் பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இல்ல? மணி என்னன்னு கொஞ்சம் பாருங்க மாமா. இவ்ளோ ஏர்லி மார்னிங்ல எந்த மெடிக்கல் ஷாப் திறந்து வச்சிருப்பாங்க? இந்த நேரத்துல 24 hours மெடிக்கல் ஷாப் மட்டும்தான் இருக்கும். அது கூடவா உங்களுக்கு தெரியாது? அதனாலதான் அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி, என்ன நீ அங்க பாத்தியா இல்லையா? நீங்களும் இப்பதானே மாமா வந்திருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன நீ அங்க பாத்தியா இல்லையா? சொல்லு. உன்னதான் கேக்குறேன், சொல்லு ரஞ்சிதா. பார்த்தேன், உங்க சைட் பக்கத்துல. அப்போ ஏன் என்ன பார்த்தாங்க நிக்காம வந்த? மாமா, நான் ஜஸ்ட் கிராஸ் பண்றப்பதான் உங்களை பார்த்தேன், அவ்வளவுதான். அப்படி தெரியலையே. நீ என்ன பார்த்து பயந்து வேகமா போன மாதிரில இருந்துச்சு. இங்க பாருங்க மாமா, வீணா கற்பனை பண்ணிக்காதீங்க. ஓ, அப்படின்னா நீ நின்னு அங்க பேசிருக்கலாமே என் கூட. என்ன மாமா நீங்க நீங்க உங்க சைட்ல நிக்கிறீங்க, பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருப்பீங்க. நான் அங்க வந்து என்ன பண்றது? உங்க காரு கண்ணுல பட்டதுதான், அதுக்குதான் டக்குன்னு திரும்பி பார்த்தேன், அவ்வளவுதான். ஒரு பொய்ய உண்மையாக்க பல பொய் சொல்ற ரஞ்சிதா. ஏய், என்னடா நீ? அவளே பாவம் உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் சொல்லாம கொள்ளாம மாத்திரை வாங்கிட்டு வரா. நீ வேற இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏன்கா இந்த வீட்ல அவ கேட்டதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையாக்கா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன்டா கேட்க மாட்ட நீ? அவளை வைக்க வேண்டிய இடத்துலயா வச்சிருக்கீங்க? இந்த வீட்ல இருக்கிற மாதிரி எல்லாமே இருந்திருந்தா அவ உன்கிட்ட உரிமையா மாமா வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பாள்ல. இந்த வீட்ல நாங்க என்னவோ 3வது மனுஷங்க மாதிரி உட்கார்ந்துருக்கோம். 3வது மனுஷங்க மாதிரி இருக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் இங்க நல்ல முக்கியத்துவம் இருக்கு. அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? என் பொண்ணை மட்டும் இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குற? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்டவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு விஜய், என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா, அது என் உயிர் மேல சத்தியம். அக்கா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லக்கா. ஏன் நீயா என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? நீ அவளை கேக்குற கேள்வி எல்லாம் அப்படிதான்டா இருக்கு. நீ இப்ப எந்த உரிமையில பேசுறன்னு தான் நான் கேக்குறேன். நான் கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அம்மா அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கியா? மாமாவுக்கு என்ன கேக்குறதுக்கு உரிமை இல்லையா? என் மேல இருக்கிற அக்கறையில தானே கேக்குறாரு. இவ்ளோ சொல்லியும் நீங்க சந்தேகமா பாக்குறீங்கல்ல மாமா. தயவு செஞ்சு இன்னும் என்ன டவுட் இருக்கோ கேட்டுறீங்க. உன் காரை நான் செக் பண்ணணும். என்ன பதிலே காணோம்? விஜய், ஏன்டா சந்தேகப்படுற? என் மக கார்ல என்ன கடத்தல பண்ண போறா? எங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சு நீ நம்ம குடும்ப கௌரவத்தை அசிங்கப்படுத்தாத. நீ அசிங்கப்படுத்துறது என் மகளை இல்லடா, என்ன. மா ப்ளீஸ் மா, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நான் காரை திறந்து காட்டலன்னா சந்தேகம் இன்னும் கூட தானே செய்யும். மாமா நீங்க வாங்க, காரை வேணாலும் பாருங்க. அப்ப வச்சு என் மேல இருக்கிற சந்தேகம் தீர்ந்தா சந்தோஷம்தான். இந்தாங்க, வாங்க வா. என்னடி மாமா, நல்லா பாத்துக்கோங்க மாமா, கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா பார்த்து என்ன நம்பினாலே போதும், தாராளமா பாருங்க. என்ன இவன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா பார்க்கணும்னு நிக்கிறான்? ஒருவேளை ரஞ்சி உண்மையாவே ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிருக்காளா?
ஏய் ரஞ்சி, என்னடி உள்ள ஏதாவது பதுக்கி வச்சிருக்கியா? ஆனாலும் உனக்கு இவ்ளோ சந்தேகம் ஆகாது விஜய். இவ என் பொண்ணு, அத கூட நீ மறந்துட்டல்ல? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரு. மாமா நீங்க எல்லா இடத்தையும் பார்த்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி பேசுற, ஆனா நீ என்ன பார்த்ததும் நிக்காம ஓடி வந்ததுக்கு அப்புறம் எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? அங்க நின்றுதுன்னா எனக்கு சந்தேகம் வந்திருக்குமா? ஏய் இவ பாவம்டா, உடம்புக்கு முடியலன்னு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கா. அதையே நீ சொல்லி காட்டிட்டு இருக்க. இப்பதான் செக் பண்றேன்னு அவளை அசிங்கப்படுத்திட்டல்ல. இப்பவாவது நீ நம்புறியா இல்ல இன்னும் வேற ஏதாவது காரணம் சொல்ல போறியா? இது என்ன பொம்மை புதுசா இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே மாமா என் காருக்குள்ளேயே வந்து பாக்குறீங்க. அதான் அந்த பொம்மை உங்களுக்கு புதுசா தெரியுது. நல்லா பேச கத்து வச்சிருக்க ரஞ்சிதா நீ. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க எப்ப வந்தீங்க? என்ன பிரச்சனை ரஞ்சிதா? நீ தான் பிரச்சனையே. ஒண்ணு நீ பிரச்சனையா இருப்ப, இல்லனா பிரச்சனையை கூட்டிட்டு வருவ. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பிரச்சனையை ஊதி பெருசாக்கி குடும்பத்துல சண்டையை கிளப்பி விடலான்னு கங்கணம் கட்டிட்டு தானே சுத்திட்டு இருக்க. உனக்கு ஏத்த மாதிரி என் தம்பியும் நடந்துக்கிறான். அக்கா இப்ப எதுக்கு அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? நடந்ததுக்கும் அவளுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? என்னாச்சுங்க? ரஞ்சிதாவோட கார்ல என்ன தேடினீங்க? மேடம் கேக்குறாங்கல்ல, விழாவாரியா சொல்லுடா. மல்லி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சைட்ல இருக்கிறப்ப அங்க ஒரு பிரச்சனை. அப்ப ரஞ்சிதா கார்ல அந்த வழியா தான் கிராஸ் பண்ணி போனா. ஆனா அவ நிக்கல. அந்த நேரத்துல அவ ஏன் அங்க வந்தா, ஏன் நிக்கல அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. அதனாலதான் காரை செக் பண்ணேன். நேரத்தை பாத்தியா ரஞ்சிதா? கூட பிறந்தவன்னா கூட 2 கேள்வி கேட்டா எரிஞ்சு விழுவான். இவ கேக்குற கேள்விக்கு எப்படி ஸ்கூல் புள்ள மாதிரி பதில் சொல்லிட்டு நிக்கிறான் பாரு. அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே அக்கா. முதல்ல உன் பொண்ணை பாரு. அவ பாக்குறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கா? ஆனா எனக்கு இன்னும் ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி தான் மனசுல படுது. அட என்னங்க நீங்க? அவதான் மாத்திரை வாங்க போனேன்னு சொல்றான்ல. இப்ப காரை எப்படி சோதனை போட்டு என்ன கண்டுபிடிக்க போறீங்க? நீங்க முதல்ல வாங்க. ஹலோ, என் மாமா என்ன உரிமையா கேக்குறாரு, என் மேல கோவப்படுறாரு, ஏன் காரை உரிமையா சோதனை போடுறாரு. இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ யார் அவரை தடுக்கிறதுக்கு? மாமா நீங்க செக் பண்ணுங்க. இவ வந்துட்டான்ல, நீங்க செக் பண்றத பாதில நிப்பாட்ட வேண்டாம். போங்க செக் பண்ணுங்க போங்க. ஏங்க விடுங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஏன் பெருசு பண்றீங்க? நீங்க வாங்க முதல்ல. இங்க பாரு மல்லி, உன்னை யார் இங்க வர சொன்னது? அவ நாம என்ன பேசுறோம்னு கேட்க வந்திருப்பா. விஜய் கிட்ட நம்ம தனியா பேசிட கூடாது. அவளுக்கு மூக்கு வேர்த்திருக்கும்ல. ஓடி வந்து கோல் மூட்டி கொடுத்துட்டு அவனை பிரிச்சு விட்டுட்டு போயிடுவா. என்ன பேசுறீங்க நீங்க? நான் வர்றப்ப அவர் இங்க இருக்கிறதே எனக்கு தெரியாது. நீங்க ஏதோ பதட்டமா நிக்கிறீங்களேன்னு தான் நான் வந்தேன். சும்மா நடிக்காதடி. நீ யாரு, எப்படிப்பட்டவ, எப்படி நடிப்பன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ரஞ்சிதா காரணமே இல்லாம இப்ப எதுக்கு அவகிட்ட சண்டைக்கு போற? மாத்திரையை போட்டு தூங்கு போ. மல்லி நீ வா, அவ கிடக்குறா. வந்து தொலடி. நேத்து வந்தவகிட்ட எல்லாம் கேவலப்பட்டு நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தியா? வாடி. போடி போ. உனக்கு நாள் குறிச்சாச்சு. ஏன் கையால தாண்டி உனக்கு சாவே. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off.
ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.